வணக்கம், நான் மேகா. மேகா சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். மூடிய கதவுகள் அதை திறக்கக்கூடாதுன்னு சொன்னா நமக்கு அதை திறக்க துடிக்கும் ஆர்வம் இயல்பான ஒண்ணு இல்லையா? இன்னைக்கு நாம உலகத்திலேயே ரொம்ப பிரபலமா பேசப்படுற, ஆனா இன்னைக்கு வரைக்கும் முழுமையா திறக்கப்படாத, ரகசியமா பாதுகாக்கப்படுற 4 மர்மமான இடங்களை பத்தி ஒரு அலசல பார்க்க போறோம். நம்மோட அந்த தீராத கௌதுகத்துக்கு இன்னைக்கு விடை கிடைக்க போகுது. இன்னைக்கு நம்மளோட பயண திட்டம் இதுதான். 1. மூடிய கதவுகளின் ஈர்ப்பு. 2. வால்பியோட மர்மங்களும் எந்திரவியலும். 3. அறை 873இன் உண்மைகள். 4. தாஜ்மஹாலின் ரகசிய அறைகள். 5. பிரமிடுகளும் ரோபோக்களும். கடைசியா 6. நாம ஏன் எப்பவுமே மர்மங்களை தேடி போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பகுதி 1. மூடிய கதவுகளின் ஈர்ப்பு. நமக்கு தெரியாத, நம்ம கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் மேல நமக்கு ஏன் இவ்ளோ அபரிமிதமான ஆர்வம்? உலகத்தோட மிக முக்கியமான பாதுகாக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்னால அப்படி என்னதான் இருக்கும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அங்க கொட்டி கிடக்கிற செல்வமா, மறைக்கப்பட்ட வரலாறுகளா, இல்ல அமானுஷ்யமான ஏதாவது ஒரு சக்தியா? நம்ம கண்ணில் படாம வேணும்னே மறைக்கப்பட்டிருக்கிற அந்த ரகசியங்கள் என்னவா இருக்குன்னு நாம தொடர்ந்து நம்மள நாமே கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு நாம அலச போற அந்த 4 இடங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் பத்மநாபசாமி கோயில், கனடாவோட ஃபேர்மாண்ட் பாண்ட் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டல், நம்ம தாஜ்மஹால், அப்புறம் எகிப்தின் பிரமிட். உலக அளவிலேயே உச்சக்கட்ட பாதுகாப்புல இருக்கிற இந்த 4 இடங்களோட பின்னணியில இருக்கிற உண்மைகளை தான் இன்னைக்கு நாம திறக்க போறோம். ஒவ்வொன்றும் வெவ்வேறு காலகட்டம், ஆனா எல்லாமே தங்களுக்குள்ள ஒரு பெரிய மர்மத்தை ஒளிச்சு வச்சிருக்கு. பகுதி 2. வால்ட்பியோட மர்மங்களும் அந்த பழங்கால பூட்டின் பின்னணியில இருக்கிற அறிவியலும். நம்மளோட முதல் நிறுத்தம் கேரளாவில் இருக்கிற ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில். அங்க இருக்கிற வால்ட் பி அல்லது நிலவரை பி. 2011 இதுக்கு பக்கத்துல இருந்த நிலவரைகள்ல பல பில்லியன் மதிப்புள்ள புதையல்கள் கிடைச்சதும் இணையத்துல இந்த வால்ட் பியை பத்தி பல கட்டுக்கதைகள் பரவ ஆரம்பிச்சது. அமானுஷ்யமான பாம்புகள் காவலுக்கு இருக்கு, கடலுக்கு அடியில போற ரகசிய பாதைகள் இருக்கு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதைகள். பிரெஞ்சு, சீன சின்னங்கள் பொறிக்கப்பட்ட போலியான படங்கள் எல்லாம் கூட பரப்பி விட்டாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஜோதிட முறையான தேவ பிரசன்னம் காரணமா அதை துறக்காம மரியாதை செலுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், 1800களில் வந்த ஒரு கொடிய பஞ்சத்தின் போது மக்களுக்கு உதவுறதுக்காக இந்த நிலவரை உண்மையிலே துறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வரலாற்று பதிவுகள் ரொம்ப தெளிவா காட்டுது. அப்ப அங்க எந்த மாயாஜாலமும் இல்லையான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு பதிலா அங்க ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு பண்டைய கேரள பொறியியல் தொழில்நுட்பம் இருக்கு. இந்த வால்ட் பிய மூடி பாதுகாக்கிறது சாவித்வாரங்களோ கீழ்களோ இல்லாத ஒரு கதவு, ஒரு இரும்பு கிரில், ஒரு கனமான மரக்கதவு, அதுக்கப்புறம் புவியீர்ப்பு விசையால இயங்குற மணிச்சித்திரத்தால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அபாரமான நெம்புகோல் மெக்கானிசம் கொண்ட இரும்பு கதவு. இதுதான் அந்த 3 அடுக்கு பாதுகாப்பு. அந்த காலத்துல இரும்பு சிற்பிகளோட அறிவாற்றல் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. அந்த மெக்கானிசத்துல நீங்க தப்பான இடத்துல தட்டிட்டீங்கன்னா அது நிரந்தரமா லாக் ஆயிடும். யாராவது பலவந்தமா முரட்டுத்தனமா இந்த கதவை திறக்க முயன்றால் அந்த மெக்கானிசம் அவங்கள உள்ள விடாம நிரந்தரமா முடங்கிடும். இதுதான் இதோட மிகப்பெரிய மாஸ்டர் பீஸ். பகுதி 3. அறை 873இன் உண்மைகள். நவீன கட்டிடக்கலையில ஒரு விசித்திரமான மர்மம். இப்ப நாம பழமையான மெக்கானிசத்துல இருந்து கனடாவில் இருக்கிற ஃபேர்மாண்ட் பாண்ட் ஸ்பிரிங்ஸ் ஹோட்டலுக்கு ஒரு சின்ன ட்ரிப் போவோம். அங்க ஒரு நவீன காலத்து பேய் கதை இருக்கு. அந்த ஹோட்டலோட 8வது மாடியில நடந்து போற விருந்தினர்கள் எல்லாருமே ஒரு பயமுறுத்துற விஷயத்த கவனிச்சிருக்காங்க. அதாவது அறை 871 இருக்கும், 875 இருக்கும். ஆனா அந்த 873வது அறைக்கான கதவு இருக்க வேண்டிய இடத்துல வெறும் வால்பேப்பர் ஒட்டப்பட்ட ஒரு பெரிய சுவர் மட்டும்தான் இருக்கும். அந்த சுவரை தட்டி பார்த்தா உள்ளே செங்கற்களை வச்சு அடைக்கப்பட்ட மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். இணையத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமே அங்க கொடூரமா கொல்லப்பட்டதாகவும், இரத்தக்கரை படிந்த கைரேகைகள் இருந்ததாகவும் ஏகப்பட்ட திகிலூட்டும் கதைகள் இருக்கு. ஆனா நிஜத்துல அந்த ஹோட்டல்ல தினசரி வேலை செய்யற துப்புரவு பணியாளர்களுக்கும் அங்க வேலை பார்க்கறவங்களுக்கும் அடைக்கப்பட்ட இந்த மர்மமான சுவருக்கு பின்னாடி உண்மையிலே என்ன இருக்குன்னு தெரியுமா? இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பகுதி 4.
தாஜ்மஹாலின் ரகசிய அறைகள், வரலாற்று விவாதங்களும் அடைக்கப்பட்ட அடித்தளங்களும். அடுத்ததா நாம பார்க்க போற இடம் நம்ம இந்தியாவோட தாஜ்மஹால். ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நாம இப்போ எந்த ஒரு சார்பும் இல்லாம ஒரு புலனாய்வு பார்வையில PS பட் மற்றும் AL அதாவலே அப்படிங்கிறவங்க எழுதின ஒரு சுவாரஸ்யமான ஆய்வறிக்கையை மட்டுமே அடிப்படையா வச்சு இதை அலச போறோம். இந்த ஆதார ஆவணத்துல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது தாஜ்மஹாலோட அடித்தளத்துல சீல் வைக்கப்பட்ட ஒரு நடைபாதை இருக்கிறதாகவும் அதுல 22 அறைகள் இருப்பதாகவும், குறிப்பா நதியை நோக்கியவாறு இருக்கிறதோட ஜன்னல்கள் எல்லாமே பொதுமக்களோட பார்வைக்கு படாதபடி நிரந்தரமா செங்கற்களால் அடைக்கப்பட்டிருக்கணும்னு அந்த ஆவணம் சொல்லுது. இந்த காலவரிசை எப்படி ஒரு பெரிய முரண்பாட்டை உருவாக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆய்வறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, வடக்கு பக்க கதவிலிருந்து எடுக்கப்பட்ட மரத்தோட கார்பன் காலக்கணிப்பு 1359ன்னு காட்டுது. ஆனா மும்தாஜ் இறந்தது 1631ல. ஆக ஷாஜகானோட காலகட்டத்துக்கு முன்னாடியில் இந்த கட்டிடம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவாதத்தை இந்த ஆய்வறிக்கை ரொம்ப வலுவா முன்வைக்குது. இந்த ஆய்வாளர்கள் எந்தவித பக்கசார்பும் இல்லாம சில முக்கியமான கட்டடக்கலை முரண்பாடுகளை பட்டியலிடுறாங்க. அந்த 22 அறைகள் கொண்ட சீல் வைக்கப்பட்ட அடித்தளம், எந்த ஒரு பயன்பாடும் இல்லாம வெறும் அலங்காரத்துக்காக மட்டுமே அமைக்கப்பட்ட மினாராக்கள், அப்புறம் பிரதான குவிமாடத்தில் இருக்கிற தாமரை வடிவம், இதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஷாஜஹா இந்த கட்டமைப்பை அடிமட்டத்திலிருந்து புதிதா கட்டினாரா இல்ல ராஜா ஜெய்சிங்கிற்கு சொந்தமான ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை வாங்கி மாத்தி அமைச்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. இது உண்மையிலேயே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விவாதம் தான். பகுதி 5. பிரமிடுகளும் ரோபோக்களும். DJD திட்டத்தோட கண்டுபிடிப்புகள். கடைசியா நவீன அறிவியலோட மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுற விதமா நாம எகிப்துல இருக்கிற கிசாவின் பெரிய பிரமிடுக்கு போவோம். 4500 வருஷங்களுக்கு மேல அந்த ராணியின் அறையில இருந்த வெறும் 20 சென்டிமீட்டர் அளவிலான ஒரு துவாரம் யாருக்குமே எட்டாத ஒரு மர்மமாவே இருந்துச்சு. ஆனா ரீசண்டா பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட வெறும் 5 கிலோ எடை கொண்ட ஒரு குட்டி ரோபோவை ரொம்ப கவனமா அந்த பாதையில ஒரு 60 மீட்டர் உயரத்துக்கு அனுப்புனாங்க. உள்ள போன அந்த ரோபோ பல பழமையான தடைக்கற்களை எல்லாம் தாண்டி சென்று அதோட கேமராவில் சில விஷயங்களை பதிவு செஞ்சது. அங்க கல் தரையில வரையப்பட்டிருந்த இதுவரைக்கும் யாருமே பாத்திராத சில ரகசியமான சின்னங்களை அது கண்டுபிடிச்சது. இத்தனை காலமா இந்த துவாரங்கள் எல்லாம் வெறும் காற்றோட்டத்துக்காக மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த நம்பிக்கையை இந்த கண்டுபிடிப்பு அடியோட உடை தெரிஞ்சிருச்சு. பகுதி 6. நாம ஏன் மர்மங்களை தேடி போறோம்? இந்த கட்டுக்கதைகளின் பின்னால் உள்ள உண்மை என்ன? இந்த முழு அலசல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். ஆவிகள், பேய்கள்னு சொல்ற கட்டுக்கதைகளை விட இந்த இடங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான எந்திரவியலும் வரலாற்று உண்மைகளுமே ரொம்ப பிரமிக்க வைக்கிறதா இருக்கு. அது பழங்காலத்து புவியீர்ப்பு பூட்டுகளா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப இருக்கிற நவீன மைக்ரோ ரோபோட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, மனிதர்களோட அந்த அபாரமான அறிவாற்றல் நம்ம அறிவோட எல்லைகளை தொடர்ந்து விரிவுபடுத்திக்கிட்டே தான் இருக்கு. உலகம் முழுவதுமே இன்னும் கணக்கிலடங்காத எத்தனையோ அறைகள் திறக்கப்படாம ரகசியமாவே மூடி கிடக்கு. அப்போ நாம அடுத்து திறக்க போற ஏதோ ஒரு கதவுக்கு பின்னாடி இந்த உலகத்தையே தலைகீழா மாத்தக்கூடிய அப்படி என்ன ரகசியம் காத்துக்கிட்டு இருக்க போகுதோ? இந்த ஒரு சிலிர்ப்பான கேள்வியோட நம்மளோட இந்த விளக்கப்பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். மேகா சித்திரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணுங்க.